ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டியிலேருந்து மைசூர் போகக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய சாக்லேட் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பெரிய இடம் இல்லாட்டியும் கிட்டத்தட்ட 2013 தொடங்கப்பட்ட இந்த மியூசியம் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல இதெல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் காலகட்டங்களில் எப்படி இந்த சாக்லேட்லேருந்து அந்த சாக்லேட் மரத்துலேருந்து எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு வரலாறை இங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய இடம் கிடையாது, சாதாரணமாக சின்னதாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய சர்டிஃபிகேட்டுமே அவங்க இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல இயங்கி கொண்டிருந்த நேரம் எடுக்கக்கூடிய அத்தனை சர்டிஃபிகேட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இது 2013 காட்சி பொருளாகவே வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள் எந்த மாதிரிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றதை வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு சின்னதாக அந்த இது எப்படி எடுக்கிறாங்கன்ற ஒரு ப்ராசஸுமே இதில் விளக்கியிருப்பாங்க. அதை நானுமே அப்படி சொல்லித்தரேன். இந்த சாக்லேட் வந்து இந்த கொக்கோ மரத்துலேருந்து தான் எடுப்பாங்க. அந்த மரம் கிட்டத்தட்ட வளர்கிறதுக்கே 4லேருந்து 5 வருஷம் ஆகும். ஆனால் ஒருக்கா வளர்ந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியது அந்த ஒரு இது அதுக்கு உள்ளாடி அது கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் ஆகும். அந்த 1 கிலோக்குள்ளாடியே 45 சின்ன சின்ன பீன் மாதிரி உள்ளது தான் அந்த கொக்கா. அதை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க கையில் பொறுக்கி. இதுதான் அந்த அதுக்குள்ளாடி இருக்கிறது. அதை அப்படியே உடச்சி தனியாக பொறுக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் அதோடைய ப்ராசஸ்ஸு. 1 கிலோ வெயிட் இருக்குமா, அதுக்குள்ளாடியே 45 பீன்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நிறையவே காய்ச்சிட்ருக்கும், கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கும். அதை இவங்க எல்லாமே எடுத்து தனித்தனியாக காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட இதுதான் அந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அவங்க எப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே சின்ன சின்ன ஐட்டம்ஸாக அவங்க வந்து யூஸ் பண்ணது எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எடுத்த அந்த பீனை ரொம்பவே காய வச்சுருப்பாங்க. தனித்தனியாக காய வச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மர பாக்ஸில் வச்சு அதுக்கு மேலே அப்படியே வாழை இலையை மூடிடுவாங்க. வாழை இலையை மூடி ஈஸ்ட்டு இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5 நாள் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராசஸ் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃபர்மெண்ட் பண்ணால் தான் அதில் இருக்கக்கூடிய வந்து நேச்சுரல் சுகர் அப்படியே வந்து அசிட்டிக் ஆசிடாகவும் லாக்டிக் ஆசிடாகவும் அப்படியே மாறும். அதுக்கு வேண்டியே அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் அந்த மரத்தோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அவங்க பறிப்பாங்க, ஒரு கூடையில் வச்சுருக்கிறது. இதுதான் அந்த இதுதான் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண சின்ன சின்ன ஐட்டம்ஸ். எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். எல்லாமே அவங்க வீட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இதில் இருக்க அந்த ரோலர் இருக்குல்ல, அந்த ரோலர் இருக்கிற மாதிரியே சுற்றி அதை வந்து லிக்யூடு மாதிரி ஆக்குவாங்க. ஆனால் இந்த லிக்யூடு மாதிரி ஆக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸில் அதை எப்போவுமே ரோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே இருந்து ஃபர்மெண்ட் பண்ண அத்தனையுமே திரும்ப ரோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் அந்த இது பண்ணுவாங்க, ஃபுல்லுமே லிக்யூடு மாதிரி அரைப்பாங்க. அதுவே 2 ப்ராசஸ். அப்படி ரொம்ப அரைச்சி க்ரீம் லேயர் மாதிரி ஆக்கிடுவாங்க. க்ரீம் லேயர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் அதை சேர்ப்பாங்க. பால்னா பால், இல்லைனா வேறு ப்ராடக்ட்ஸ்னால் வேறு பை ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெயிட் மிஷின். ஃபுல்லுமே 2 சைடுமே இருக்கக்கூடிய ஒரு வெயிட் மிஷின் அப்போது யூஸ் பண்ணது. அந்த இதுலேருந்து கொக்கா இதுலேருந்து தயாரித்தது தான் எல்லாமே வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ். இந்த க்ரீம் மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறம் நமக்கு என்னெல்லாம் எந்தெந்த விதத்தில் அதெல்லாம் தேவையோ அதை தேவையான இன்னொரு ப்ராடக்ட்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பை ப்ராடக்ட்ஸுமாக நிறையவே இது பண்ணுவாங்க. அதுதான் ஓவரால் இந்த சாக்லேட் எப்படி வந்துச்சு மரத்துலேருந்து இது பண்ணி எந்த மாதிரி தயாரித்தாங்கன்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது எல்லாமே அங்கேருந்து பார்த்தது. அவங்களே எல்லாமே சுவரில் ஒட்டி வச்சுருக்காங்க என்னெல்லாம் ப்ராசஸ்ன்னு. இதுதான் அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடியது. மேலே போட்டுட்டு சுற்றுனாங்க அப்படின்னா அது அப்படியே இதாகும். இது நம்மளுடைய மாடர்னாக பண்ணக்கூடிய ஒரு இது தான். இது நார்மலாக ஹாட் சாக்லேட்டு. இதில் எப்படியும் கெமிக்கல்ஸ் இருக்கும், இருந்தாலும் இது கொடுப்பாங்க ஒரு 20 ரூபாய்க்கு. நம்ம வேஃபரில் முக்கி எப்படி எடிட் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனால் பழைய மிஷினும் இது கையினால் சுற்றக்கூடியது. இது மாடர்னைஸ்டு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லது தான். அவங்க ஒர்த்தான ஒரு இது தான், ஃப்ரீ தான். இதுக்கு என்ட்ரி எந்த ரேட்டுமே கிடையாது. நீங்கள் சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு, அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊட்டி சாக்லேட், டீ பவுட்ரு, க்ரீன் டீ, இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். நார்மலாக நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது எந்த மாதிரி உள்ளது அப்படின்னு. அப்படியே நாங்கள் கடைசி அந்த வேஃபரில் ஹாட் சாக்லேட் முக்கி கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப இந்த பக்கம் சுற்றிட்டு அப்படியே போயிட்டோம். நார்மலாக இந்த எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கனால எல்லாருமே வர்றதுனால. மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வீடியோ எல்லாமே எடிட் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருங்க. இன்னும் 1 நாள் இல்லைன்னா 2 நாளில் திரும்ப நான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.